Some people will say, some clinicians will say, even Buddha, so சில புக்ல headache external rigidity இருக்கும், சில புக்ல headache external fever இருக்கும். But both are right. I think both are right. When there is some infection there, when there is some stiffness and infection, ultimately the patient will have signs and symptoms. ஒரு இந்த கேஸ் சென்டர்னா பெட்ல படுத்துக்காங்க இல்லையா, ஈஸியா படுத்துப்பாங்க. நம்ம பில்லோ கம்மியான இருப்பாங்க, வெட்டிக்கிட்டு ஆப்ஷன் வெளியே வந்துட்டு இது லேஸ் ரொம்ப நாள் ரைட்டா அப்படி பெட்டை ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டி 2 சென்ட் அப்படியே காலை டக்குன்னு மடக்குவான், பாடி சுருக்குவான், டக்குன்னு மடக்குவான். அதை ஈவன் அந்த இது கூட ரொம்ப இல்லை, இவ்வளவுதான். இந்த அளவுக்கு நம்ம ரைட்டா படுத்துட்டாங்க, நீங்க அடியில முடிச்சுட்டு இந்த அளவுக்கு இப்படி பண்ணா கூட அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சப்போஸ் அதில் பெயின்ஃபுல்லா இல்லைன்னு இருக்கும், யாராவது வேற படிக்கும் சும்மா ஒரு செகண்ட் இதான் வெளில படிச்சிருக்காங்க பேஷண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபீவர் இருக்கும். ஃபீவரை செக் பண்ணிடுவோம். ஏன் வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரலோ பாக்டீரியலோ இன்ஃபெக்ஷன் இருக்கு சார். அவரோட இன்ஃபெக்ஷன் இல்லை, நார்மலாக வந்துட்டு இன்ஃப்ளமேஷன்னால அவங்களுக்கு சாரி மெனிஞ்சைட்டிஸ் வந்துச்சுன்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இரிட்டேஷன் வருது, ரேஷன் இருக்கும், இல்லை ஒரு லேச்சரேஷன் வரும், லைஃப்ல பெரிய ஒரு தெரியும், காய்ச்சல் வராதா? And that will be mixed with blood also. And series of play also get irritated. अब अंदर में कोरोना प्रकाश चला रहा है. So fever is a classical symptom. ये अधीर को फूड से headache है तो अंदर headache है ये सारे लोगों को इंग्लिश में या इनको याद है रेस में पूरा ना इंदर में रेस को ना है immediate को ना उधर से रेस को कलर नहीं इंदर से रेस को ना बोले कहाँ बाइक में because irritation this reason நாம சொல்றோம். ரெண்டாவது இது நம்ம தூக்கும்போது நமக்கே கையில ஃபீல் ஆகும், அவ்வளோ டைட்னஸ் இருக்கு இல்லையா, இது தூக்கும்போது கை டைட்னஸ் நமக்கே ஃபீல் ஆகும். ரெண்டாவது அவனும் கத்துவான், பரவலின்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இதுதான் ஏற்கனவே ஒரு தடவை ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிற புதுசில் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கேலனி மசில்ஸ், ஸ்கெலட்டல் மசில்ஸ் ஹெடேக்கு ரொம்ப முக்கியம். திஸ் மே காஸ் myocardial like symptoms and headache இதெல்லாம் சொல்லிட்டு இங்கே சபாஸ்பிட்டல் மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அது இருந்துச்சுனாலும் மயோடியூரல் பிரிட்ஜ் வி இன்கேஸ் அதனால வந்து மைக்ரேன் வரும். அதுக்கு இந்த சிம்டம்ஸ் சொல்லிட்டு வருது. அப்போ இதெல்லாம் யாராவது எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்டிஃப்னஸ் இங்கே போட்டு பண்ணுறோம் இல்லையா, பண்ணனால இந்த ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்கிறது நான் எவ்வளோ ரைஸ் பண்ணுறோம் சடனாக காலம் பண்ணுவோம். பெரும்பாலும் ஒரு காலம் பண்ணுவோம், ஏன்னா அவங்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா, ஒரு காலம் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஓகேனா 2 காலம் சேர்த்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் மடக்கிட்டே நிமிஷம் கத்த முடியாது, ரொம்ப இதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி முடங்குவாங்க, விட மாட்டாங்க. அந்த மாதிரி இது ஒரு அந்த அளவுக்கு சம்திங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கூட இதனுடைய அடுத்த டெஸ்ட் என்னன்னா இது ஒன்று. இப்போ காலை டக்குன்னு மடக்கிறா இல்லையா, திஸ் இஸ் கம் அண்டர் கர்லிங் செல். Curving cell. Right now, yeah, look at it. Correct, look at it. To check the leg stiffness and rigidity. This is check okay. So, meningitis is especially underlying viral meningitis is underlying viral meningitis is viral meningitis is தூக்கும்போதே கால வடக்கோங்க காலவலி அதிகமாகும். உட்காந்துருந்தாங்க கூட இப்படி கீழே லைட்டாக ப்ரெஸ் பண்ண சொன்னால் தலை கீழே பண்ணி சொன்னா அதிகமாகும், தலைவலி அதிகமாகும். ஓகே, அப்படியே இமீடியட்டாக சொல்லுவாங்க, பேச முடிஞ்சால் சொல்லிடுவாங்க. இதை கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்க அப்படின்னா காலை டக்கு